காலை வணக்கம். வெல்கம் டு பிரமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லாம் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஓகே 46 அட்வான்சஸ் 4 டிக்ளைன்ஸ் வெரி ஸ்ட்ராங். இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தென் ப்ராட் மார்க்கெட் 1434 எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நிஃப்டி வந்து பார்க்கணும். நிஃப்டி மைனஸாக இருக்கும்போது ப்ராட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நிஃப்டி இஸ் நாட் த ஒன்லி மார்க்கெட். ஓகே, ஸோ அதனால் நிஃப்டி வந்து எவ்ரி ஸ்டாக் எவ்ரி ஸ்டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டே அண்ட் இட்ஸ் டைம். ஓகே, ஸோ அதனால் இது மெயின். ரொம்ப ப்ராட் மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, so broad market 1430 which is very strong. Okay, then 52 week high 10 stocks, 52 week high 10 stocks, 52 week low 5 stocks. Okay, இன்னைக்கு தான் ஒரு சின்ன டைவர்ஜன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாள் குறிச்சிக்கோங்க. இந்த நாள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் க்ளோசிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மார்க்கெட் இது நம்ம வந்து இதை நீங்கள் பாருங்கள். நிறைய ஜான்வரியில் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வியூ அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலான்றது நம்ம சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி அனலைஸ் பண்ணலான்றதை சொல்லுவோம். அது நீங்கள் அது வந்து ஃபைனலாக தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மார்க்கெட்டை பற்றி நம்ம யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை, நம்மளே மார்க்கெட்டை கணிக்கலாம். அது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, சாதாரண விஷயந்தான். நம்ம மார்க்கெட் கூட ரொம்ப பழகணும்னாக்கா நம்மளுக்கு மார்க்கெட் நம்ம ஓரளவுக்கு புரியும். நம்மளுக்கு நண்பர் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு க்ளோஸாக ஒருத்தரோட பழகுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அதே தான் மார்க்கெட்டே வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் சின்ன ஒரு செக் என்ன சொன்னேன்னாக்கா எல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகுது. பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ் 9323 கீழே ட்ரேட் ஆகுது. ஓகே, பட் ஒன் திங் என்னன்னாக்கா நேற்று க்ளோஸுக்கு மேலே இன்றைக்கி லோ இருக்குது. ஸோ இந்த லோ சஸ்டெயின் ஆச்சுனாக்கா நல்லது. பட் ஈவன் தென் ஓப்பன் ப்ரைஸ்க்கே நீ க்ளோஸ் ஆனாலும் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் த கன். நான் அதர்வைஸ் நான் ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கேன், அதை மிஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ 2.8 3 மிட் கேப் 3% அப். மிட் கேப் இது 3% அப். ஸ்மால் கேப் 3%. ஆல் பேங்கிங் 4% அப். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். 4 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பேங்கிங்கும் கூடவே போனால் நல்லது. பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க். ஓகே இதெல்லாம் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரைடே நினைக்கிறேன். ஸோஃபார் அதான் சைனு. ஒன்று ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்குது, பட் டசன்ட் மேட்டர். நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்யூம் பார்க்கலாம். இந்த டைமில் 10. ஓகே, ஸோ இப்போதைக்கு வரைக்கும் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 13,000. ஸோ 13,000 ஒரு 10 இஸ் குட் சைன். ஓகே, இட்ஸ் அ குட் வால்யூம். நம்ம இதை டெய்லி ட்ராக் பண்ணால் நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும் எப்போ வால்யூம் டை ஆகுது, அதனால் மார்க்கெட் வீக் ஆகுதா, ஓரளவுக்கு நம்ம கார்லேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ். இப்போ நம்ம இது ஏன் பார்க்குறோன்னாக்கா மெயினாக நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன்னாக்கா இது வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்டாக்கோட டைரெக்ஷன் ட்ரெண்டு வந்து இதில் இங்கே பார்க்கலாம் நம்ம. எஸ்பெஷலி த பிக் கம்பெனிஸ் இதுக்குள்ளே வந்தாக்கா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தட் கம்பெனி அர்த்தம். 52 வீக் லோவில் நல்ல வேல்யூ அண்ட் வால்யூம் இருந்தாக்கா இட் இஸ் புல்லிஷ். 52 வீக் ஹையில் வேல்யூ அண்ட் வால்யூம் அதிகமாக இருந்தாக்கா வி ஹேவ் டு பி காஷியஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் டு டூ வேல்யூ பையிங். மார்க்கெட்டில் 3000 ஸ்டாக் இருக்குது. வேல்யூ பையிங் அப்போ அட் எனி பாயிண்ட் இன் டைம் 10 ஸ்டாக் இருக்கும் வேல்யூ பைக்கு. ஓகே, 52 வீக் லோ கிட்ட. ஸோ நம்ம அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். நம்ம பாட்டு நம்ம பிடிச்ச ஸ்டாக் வாங்குறது பிரயோஜனம் கிடையாது. இது வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் சேனல். ஓகே, ஸோ HDFC பேங்க் 3%, HDFC ஓகே, ரிலையன்ஸ், SBI, ஓகே, ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ எல்லாமே அப்பில் இருக்குது 5%, 6%, விச் இஸ் குட். பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து எக்கச்சக்க ரேலி ஆகிட்டாங்க அவங்க. அதனால் நம்ம வந்து வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். அவங்க மேலே போகலாம், பட் ஐ டு நாட் நோ. பட் இங்கே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நான் வேறு அதோட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டாக் நிறைய இருக்குது. நம்ம வால்யூம் பார்க்குறோம். அடுத்தது ஐடியா, ஐபிஎல் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இது ஓடிக்கிட்டே இருக்கும், கீழே வரும்போது ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இது ஒரு அபரிதமான ஸ்டாக் இது. SBI, Tata Motors, L&T Finance, not bad, 9% up.
Mothers and Sumi 2% up, NCC, ICICI Bank, Federal Bank and BHEL. BHEL ஒன்றும் தெரியல, ஐம் நாட் வெரி ஷுவர். நம்ம வந்து மெயினாக என்ன பார்க்கணுன்னாக்கா இப்போ நம்ம இது நிஃப்டி பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இங்கே சார்ட்டில் இப்போ இன்டர்டேல இன்றைக்கி இதே இப்போ நிஃப்டி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம பார்க்கலாம் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பிளாக் கேண்டிலாக இருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே போனாலும் பரவாயில்ல. பட் இந்த ப்ரைஸ், இந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் 9112. இது இன்னைக்கு ப்ரைஸ் 13th 15th. ஓகே 15th 15th 16th. ஓகே இந்த டேட் எனக்கு சரி டக்குன்னு மிஸ் ஆகுது. 9th. ஓகே ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் 9103 அண்ட் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 9112 நினைக்கிறேன். ஓகே 9111. ஓகே ஸோ இதுக்கு மேலே நீ க்ளோஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி கேண்டில் பிளாக்காக இருந்தாலும் வீக்லி கேண்டில் ஒயிட் ஆகிடும். அது நம்ம அந்த மேஜிக் நடந்தாக்க அதில் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம இந்த 9112க்கு மேலே க்ளோஸ் ஆனால ஒரு ஒரு அபரிதமான வாரம் அர்த்தம். இது நான் ஏன்னு உங்களுக்கு ஈவினிங்கில் சொல்கிறேன் ரிவ்யூ பண்ணும்போது. இன்னொன்று இம்பார்ட்டண்ட் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம். இது ஒரு சிம்பிள் டூ. இதுதான் இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை கணிக்கலாம். ஓகேங்களா. இந்த லோயர் மூவிங் ஆவரேஜ் இவங்க யூஸ் பண்ணுறது 10 and 21. ஓகே இது கொஞ்சம் லைக் ஷார்ப் ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. பரவாயில்ல, டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஓகே. பட் நம்மளுக்கு ஃபிபோனாச்சி கூட சேர்ந்து பண்ணும்போது இது ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஐசோலேட்டடாக ஒன்று பண்ணாமல். ஸோ இங்கே இந்த லோயர் மூவிங் ஆவரேஜ் மூவ்ஸ் அபவ் தி ஹையர் மூவிங் ஆவரேஜ்னாக்கா இட் இஸ் எ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சலில் இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஐ காட் மை காஃபி, தேங்க்யூ. அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சலில் இருக்குது. ஓகே ஸோ 10:15 காஃபி டைம். ஓகே கிரேட். ஸோ இப்போ இது லோயர் ஆவரேஜ் ஹையர் மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் ஆனால் இது புல்லிஷ் சைன். இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், இது பேரிஷ் சைன். ஓகே இப்படி இந்த மாதிரி ஆனப்போ என்ன எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ கப்புள்ட் வித் ஃபிபோனாச்சி ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் we can say that this is a possible bottom formation. நம்ம எல்லாமே ஒரு பாசிபிள் பாட்டம் ஃபார்மேஷன் 70% அவ்வளோதான் சொல்ல முடியும். கன்ஃபார்ம்டெல்லாம் எழுதிலாம் சொல்லவே முடியாது. அதுதான் பங்குச்சந்தை நம்மள அந்த மாதிரி. ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் உள்ள ஓகே ரொம்ப கஷ்டப்படுது. இன்னும் தெரியல, பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரொம்ப கஷ்டப்படுது. 21,460 அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நல்லது. ஓகே நம்ம ப்ரீமியம் பார்க்கலாம். ப்ரீமியம் இன்றைக்கி 9258, 9260, 9233. ஸோ 27 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது, விச் இஸ் குட். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 2217 இங்கே இருக்குது. இங்கே 2180, 217 ஆல்மோஸ்ட். ஓகே ஒரு 30 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இந்த வீக்கு ப்ரீமியமிலோட க்ளோஸ் ஆனால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஒன் செகண்ட். நிஃப்டி நான் தனியாக ஒரு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரொம்ப இது பேசிக் ஸ்டப். இது நம்ம இந்த பேசிக் கரெக்டாக நம்ம பார்த்தாலே நம்ம இது 31st 8597 அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். 1st April தட் இஸ் குவார்ட்டர்லி ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இது 3rd வீக்லி க்ளோஸ். ஓகே 8083. இது லாஸ்ட் வீக் க்ளோஸ் 8446. ஓகே ஸோ we are bullish. அதனால் மார்க்கெட் இஸ் இன் bullish mode. அண்ட் ஆஸ் பர் த ஸ்டடி ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் April to May 10th to 15th மார்க்கெட் நல்லா தான் இருக்கும். நிஃப்டி 50 கம்பெனி ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட் பெருசாகாது. அதுக்கப்புறம் இட் மே கோ டு சைட் வைஸ் ஆர் இன்டு கரெக்ஷன். வில் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. I hope this video is useful. Please share with your friends. Like the video. Thank you. Have a great day.